Hello dear students, welcome back to my channel. So இப்போ லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து பார்த்தோம்னா LibreOffice யூஸ் பண்ணி ஸ்டைல்ஸ் வந்து நம்ம செஞ்சோம். ஸோ இப்போது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஜிட்டல் டாக்குமெண்டேஷனில் நம்ம Chapter 2 Working with Images இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலோட பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸில் வந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அதாவது ஓப்பன் ஆஃபீஸ் யூஸ் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். பட் இப்போது நம்மளோட கரிக்குலமில் வந்து LibreOffice கொடுத்துருக்கிறதுனால இப்போது LibreOffice யூஸ் பண்ணி ஸ்டைல்ஸ், இமேஜஸ், டேபிள் ஆஃப் கண்டென்ட், டெம்ப்ளேட் இதெல்லாம் நான் வந்து உங்களுக்காக ப்ராக்டிக்கலாக செஞ்சு யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்மளோட சாப்டருக்கு போகலாம். ஸோ Chapter 2 Working with Images. ஸோ இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட டாக்குமெண்ட் LibreOfficeல வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அதில் வந்து நம்மளோட இமேஜஸை நம்ம இன்சர்ட் பண்ணாதான் அந்த டாக்குமெண்ட் வந்து பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஸோ டாக்குமெண்ட் மட்டுமே இருந்தால் அந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கு விஷுவல் ட்ரீட்டாகவும் இருக்காது. ஸோ நம்மளோட பிரெயினும் வந்து பார்த்தோம்னா ஈஸியாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாது. ஸோ எப்போ வந்து நம்மளோட டாக்குமெண்ட்டில் சம் இமேஜஸ் கொடுத்து சம் கலர்ஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது அதை பார்க்குறதுக்கு வந்து அப்பீலாக இருக்கும், பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ நம்ம அந்த டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணும்போது நம்மளோட பிரெயினில் வந்து அது ஈஸியாக கேப்சர் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட டாக்குமெண்ட்டில் பிக்சர்ஸ், கலர்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போது நம்மளோட டாக்குமெண்ட்டில் எப்படி வந்து ஒரு பிக்சர்ஸை வந்து நம்ம ஈஸியாக ஆட் பண்ணுறது. ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் பார்க்க போகிறோம். பிக்சல் அப்படின்னா என்னென்னு லேர்ன் பண்ண போகிறோம். A picture is a digital image. பிக்சர்ன்றது வந்து பார்த்தோன்னா எப்போ வந்து நம்மளோட டிஜிட்டல் டாக்குமெண்டேஷனில் இன்சர்ட் பண்ணுறோமோ அப்போவே அந்த இமேஜ் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா டிஜிட்டல் இமேஜாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ which is representation of image in finite set of digital values 0s or 1. ஸோ அந்த டிஜிட்டல் இமேஜில் வந்து பார்த்தோம்னா அந்த பிக்சல்ஸ் எல்லாமே எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுன்னா 0s and 1s தான் ரெப்ரசன்ட் பண்ணும். இந்த 0s and 1 தட் டிஜிட்டல் வேல்யூ இஸ் நோன் அஸ் தி பிக்சல். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிக்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இமேஜஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம டிஜிட்டல் டாக்குமெண்டேஷனில் என்னென்ன ஃபார்மேட்டில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம், என்னென்ன ஃபைல் எக்ஸ்டென்ஷனில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன ஃபைல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா GIF இமேஜஸாக நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், JPEG-ஆ யூஸ் பண்ணுறோம், JPEG-ஆ யூஸ் பண்ணுறோம், பிங்க் அதாவது BNG அப்படின்னா பிங்க் ஃபார்மேட், அப்புறம் BMP ஃபார்மேட், BMP அப்படின்னா பிட்மேப். ஸோ இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த இமேஜை நம்மளோட டாக்குமெண்ட்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது எல்லாமே இன்ட்ரோ அபவுட் அவர் டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன். ஓகேவா? நம்ம டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ, எப்படி இமேஜஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறோம், ஏன் இன்சர்ட் பண்ணுறோம், பிக்சல்னால் என்னென்னு பார்த்தோம். அதோடு மட்டும் இல்லாமல் இமேஜஸோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸும் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்சர்ட்டிங் ஆன் இமேஜ் இன் அ டாக்குமெண்ட். ஒரு டாக்குமெண்ட்குள்ளே நம்ம இமேஜை நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுறது. நம்ம டாக்குமெண்ட் சொல்கிறது எல்லாமே இங்கே LibreOffice டாக்குமெண்ட் தான். ஓகேவா? ஸோ நம்மளோட டாக்குமெண்ட்டை நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூஸிங் இன்சர்ட் இமேஜ் டயலாக் பாக்ஸ் அண்ட் தென் யூஸிங் ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷன், அதுக்கப்புறம் கட் அண்ட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் அண்ட் ஃபைனலி லிங்கிங் ஆப்ஷன். இந்த லிங்கிங் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா ஓப்பன் ஆஃபீஸில் வந்து இல்லை, பட் இந்த LibreOfficeல வந்து லிங்கிங் நம்ம சேர்த்து தான் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னா இன்சர்ட்டிங் இமேஜ் யூஸிங் இன்சர்ட் இமேஜ் ஆப்ஷன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட LibreOffice டாக்குமெண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. LibreOffice டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஆல்ரெடி நான் இன்சர்ட் பண்ண இமேஜ், ஸோ நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இது மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னா நம்ம இமேஜ் இன்சர்ட் பண்ணும்போது நீங்கள் மெனு பாரில் வந்து பார்த்தோம்னா இன்சர்ட் மெனு பாரை கிளிக் பண்ணிக்கிங்க. இன்சர்ட் மெனு பாரில் நமக்கு தேவையான ஆப்ஷன் இமேஜ். ஸோ இமேஜ் என்ற ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்னென்னா பிக்சர்ஸ். ஸோ பிக்சர்ஸ் என்ன பிக்சர்ஸ் வேணுமோ நீங்கள் அதை
கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே அந்த இமேஜை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படியும் இல்லைனா இமேஜை கிளிக் பண்ணி ஓப்பன். ஸோ இப்போது நம்மளோட இமேஜை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட். அதாவது இன்செர்ட் மெனு பாரில் போயிட்டு இமேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு இது மாதிரி வந்து இமேஜ் பிக்சர்ஸ் எங்கே இருக்குன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ உங்களோட பிக்சர்ஸ் நீங்கள் ட்ரைவில் வச்சுருக்கீங்களா இல்லை லைப்ரரிஸில் இருக்கா? ஸோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு எதில் இருக்கோ நீங்கள் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதில் நீங்கள் எந்த பிக்சர்ஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா பர்டிகுலர் இமேஜ் வந்து உங்களோட டாக்குமெண்ட்டில் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். Okay, first method is over. Second method, inserting image using drag and drop option. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ drag and drop ஒரு இடத்துல ஒரு சோர்ஸில் இருந்து நம்ம drag பண்ணி இன்னொரு desired லொக்கேஷனில் போய்ட்டு நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் drag and drop method. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓப்பன் த டாக்குமெண்ட் டு இன்சர்ட் ஆன் இமேஜ் இன் லிப்ரே ஆஃபீஸ். ஸோ ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் அ ஃபைல் ப்ரௌசர் விண்டோ ப்ளஸ் இ. ஸோ ஷார்ட்கட் கீயும் கொடுத்துருக்காங்க. விண்டோ ப்ளஸ் இ நீங்கள் இந்த ஷார்ட்கட் கீ கொடுக்கும்போது நமக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாமே நமக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இமேஜை ட்ராக் பண்ணி நம்மளோட டாக்குமெண்ட்டில் ட்ராப் பண்ணி விட்டிங்கன்னா ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸும் முடியும். ஸோ இப்போ நான் ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளோட இமேஜில் எங்கே இமேஜ் ஃபிக்ஸ் பண்ணணுமோ அதோட பிளேஸில் போய்ட்டு நம்மளோட கர்சரை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போது நமக்கு செகண்ட் ஸ்டெப் வந்து விண்டோ ப்ளஸ் இ ஷார்ட்கட் கீ கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் விண்டோ ப்ளஸ் இ கொடுக்குறேன். விண்டோ ப்ளஸ் இ கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது. இதில் நமக்கு பிக்சர் வேணும். ஸோ பிக்சரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நம்ம டாக்குமெண்ட்டில் எந்த இடத்துல வேணுமோ ஸோ நீங்கள் பார்க்கலாம் நான் அது மூவ் பண்ண கர்சருமே மூவ் ஆகுது. ஸோ கர்சர் எங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அங்கே வந்து நம்மளோட இமேஜ் வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ ட்ராப் ஆகும். ஸோ இப்போ நான் ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா செகண்ட் மெத்தட். இதுக்கப்புறம் நீங்கள் அதோட சைஸை நீங்கள் ஸ்மாலாவோ இல்லை பிக்காவோ ரீசைஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்டில் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் விண்டோ ப்ளஸ் இ கொடுத்துட்டு நீங்கள் இமேஜ் ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா செகண்ட் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். தேர்ட் மெத்தட் வந்து பார்த்தோம்னா இன்சர்ட்டிங் இமேஜ் யூஸிங் காப்பி அண்ட் பேஸ்ட். ஸோ நீங்கள் காப்பி அண்ட் பேஸ்ட்டும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா கட் அண்ட் பேஸ்ட்டும் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? சேம் மெத்தடு தான் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களோட டாக்குமெண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் எங்கே இமேஜ் வேணுமோ அங்கே உங்களோட கர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விண்டோ ப்ளஸ் இ இதில் நம்மளோட பிக்சர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது இதுதான் நம்மளோடது. ஓகேவா? இது வந்து சோர்ஸ் டாக்குமெண்ட் அண்ட் திஸ் இஸ் த டெஸ்டினேஷன் டாக்குமெண்ட். இப்போ சோர்ஸ் டாக்குமெண்டேஷனில் சோர்ஸ் பிளேஸில் எந்த இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிங்க. இப்போது நம்மளோட டாக்குமெண்ட் அதாவது டிசைட் லொக்கேஷன் டெஸ்டினேஷன் டாக்குமெண்டேஷனில் எந்த இடத்துல உங்களுக்கு பிக்சர் வேணுமோ அந்த இடத்துல கர்சர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்திங்கன்னா அந்த இமேஜ் வந்து நமக்கு பேஸ்ட் ஆகிடும். இதில் நான் கொடுத்தது வந்து காப்பி கொடுத்தா உங்களுக்கு வேணும்னா கட் அண்ட் தென் பேஸ்ட் இந்த ஆப்ஷனை நீங்கள் கூட கொடுத்துட்டு உங்களோட இமேஜை டாக்குமெண்ட்டில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐம் சேயிங். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. எந்த இடத்துல இமேஜ் வேணுமோ அந்த இடத்துல கர்சர் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா விண்டோஸ் இ கொடுத்துக்குங்க. இதுதான் என்னோட சோர்ஸ். ஓகேவா? இதுதான் என்னோட சோர்ஸ் லொக்கேஷன். இதில் எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு
காப்பி கொடுத்துருங்க. காப்பி கொடுத்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளோட டிசைர்ட் டாக்குமெண்ட்டில் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கர்சர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா you will get the same image in your documentation. ஸோ இப்போது தேர்ட் மெத்தட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது லாஸ்ட் அண்ட் ஃபோர்த் மெத்தட் என்ன சொல்லியிருக்காங்க, insert an image by linking. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாக்குமெண்ட்டில் இமேஜை வந்து லிங்க் பண்ண போகிறோம். ஸோ அது ஒரு தடவை நம்ம படிச்சிடலாம். If multiple copies of the same images are required to be inserted in the document, it is beneficial to save the link of image instead of inserting the image. ஸோ நம்ம டைரெக்டாக அந்த இமேஜை இன்செர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த இமேஜோட லிங்க்கை நம்மளோட டாக்குமெண்ட்டில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். Inserting a link stores its reference instead of the image itself, thereby reduce the size of the document because actual image is saved only once as a separate file along with the document. ஸோ நான் ஒரு இமேஜாக இன்சர்ட் பண்ணும்போது அதோட ஃபைல் சைஸ் வந்து அதிகமாகிட்டே போகும். நான் அந்த இமேஜ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதோட ரெஃபரன்ஸான லிங்க்கை இன்சர்ட் பண்ணுறதுனால அதோட சைஸ் வந்து எனக்கு கம்மியாக இருக்கும். Whenever a document containing the link is opened, the image file gets merged at the place where reference was stored and displayed on the screen to the user. A general procedure to link image file is as follows. ஸோ என்ன பண்ணலான்றதை நான் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே பண்ணி நான் காட்டுறேன். ஸோ நம்ம இமேஜ்க்கு பதிலாக நம்ம லிங்க் மூலமாக அந்த இமேஜை வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம காட்டலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, திஸ் இஸ் அவர் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்குள்ளே நான் அந்த இமேஜை லிங்காக இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்னோடய இமேஜ் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பிக்சர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் நான் போகிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா இன்சர்ட் மெனு பார் கிளிக் பண்ணிக்கிறேன். இன்சர்ட்டில் போய்ட்டு இமேஜ் கொடுத்துருங்க. இதில் நம்மளோட ஃபோல்டர் எங்கே இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லிங்க்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த லிங்க்குன்ற ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் டாக்குமெண்ட்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ this is dangerous if you move or rename the files. Do you want to embed the graphic instead? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களோட ஃபைலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்படி இல்லைன்னா இந்த ஃபைல் நேமை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா இந்த லிங்க் வந்து என்ன ஆகிடும்னா டிசேபிள் ஆகிடும். ஸோ நீங்கள் உங்களோட ஃபைலை வந்து மூவ் பண்ணக்கூடாது. உங்களோட ஃபைலோட நேமும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ரீநேம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷனுக்கெல்லாம் நீங்கள் ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எம்பெட் பண்ணிக்கலாம், அப்படின்னா லிங்க்கை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கீப் லிங்க் கொடுத்துட்டு நான் என்னோடய இமேஜை வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ லிங்க் மூலமாக நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு இமேஜை வந்து நான் இங்கே என்னோடய டாக்குமெண்ட்டில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஃபோர்த் மெத்தட். ஸோ நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்சர்ட்டில் போங்க. இன்சர்ட்டில் இமேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்மளோட ஃபோல்டர் எதுவோ அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்க்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த லிங்க் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது உங்களோட ஃபைலை நீங்கள் மூவ் பண்ணக்கூடாது, உங்களோட ஃபைல் நேமை நீங்கள் மாற்றக்கூடாது. இதுக்கெல்லாம் நீங்கள் ஓகேனா நீங்கள் உங்களோட இமேஜை வந்து இங்கே டாக்குமெண்ட்டோட லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ கீப் லிங்க் கொடுத்து நான் இமேஜை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் ஷார்ட்கட் கீ சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஷார்ட்கட் கீ அப்படின்னா, ஸோ கீபோர்ட் ஷார்ட்கட் டு லிங்க் ஆன் இமேஜ், ட்ராக் அண்ட் ட்ராப் த இமேஜ் while holding the control plus shift keys. control and shift keys ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது லிங்க் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அது எப்படி நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய டாக்குமெண்ட். இப்போ என்னோடய டாக்குமெண்ட்டில் நான் என்னோடய இமேஜ் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இமேஜ் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போது என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், கண்ட்ரோல் அண்ட் ஷிஃப்ட் கீயை
ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணணும். இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே க்ரியேட் லிங்க் இன் மை பிக்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனோட தான் நமக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கொண்டு வந்து உங்களோட கர்சர் எங்கே வேணுமோ நீங்கள் அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜை நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இமேஜோட லிங்க் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ நம்ம இப்போதைக்கு 4 மெத்தட் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து மெனு பார் இன்செட்டில் போயிட்டு இமேஜ் ஆப்ஷன் க்ரியேட் பண்ணுறது. இன்னொன்று வந்து என்னென்னா காப்பி அண்ட் பேஸ்ட். தேர்ட் மெத்தட் ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தட். லாஸ்ட் மெத்தட் வந்து லிங்க் மெத்தட். ஸோ இந்த 4 மெத்தட் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இமேஜ் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாடிஃபையிங் an image. Sometimes we may have to modify the image inserted in the document to suit this requirement. The image toolbar is used to resize, crop, delete and rotate the image. ஸோ இந்த இமேஜ் டூல்பார் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீசைஸ் பண்ணலாம், க்ராப் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம் அண்ட் ரொட்டேட் த இமேஜை ரொட்டேட்டும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இமேஜ் டூல்பார் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜ் டூல்பாரை நம்ம எப்படி வந்து எனேபிள் பண்ணுறதுனா வியூவில் போயிட்டு டூல்பாரில் போயிட்டு இமேஜ் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் டூல்பார் வந்து நமக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த ஓப்பன் ஆகிறது எப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ நம்ம டாக்குமெண்ட்டில் போங்க. நம்ம டாக்குமெண்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா வியூவில் போயிட்டு டூல்பாரில் போயிட்டு இமேஜ் ஆல்ரெடி இமேஜ்ன்றது நமக்கு எனேபிளாக தான் இருக்குது. இப்போ நான் டிசேபிள் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து நார்மலாக நமக்கு இருக்கிற பார்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து மெனு பார், ஸ்டாண்டர்ட் டூல் பார், இது வந்து ஃபார்மேட்டிங் டூல் பார். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டிங் டூல் பாரில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இமேஜ் டூல் பாரை எனேபிள் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்னா வியூவில் போயிட்டு டூல் பார்ஸில் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே கிடைக்குது இல்லை, இது எல்லாமே இமேஜ் டூல் பார் தான். ஸோ இந்த இமேஜ் டூல் பாரில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபில்டர் இருக்குது, இமேஜ் மோட் இருக்குது, க்ராப் இமேஜ் இருக்குது, ஃப்ளிப் வெர்டிக்கலி, ஃப்ளிப் ஹாரிசான்டலி, ரொட்டேட் 90 டிகிரி, ரொட்டேட் ரைட் 90 டிகிரி and then rotate option, transparency and the last color toolbar. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் நம்மளோட பிக்சர் டூல்பார். ஸோ நெக்ஸ்ட் அகெயின் பிடிஎஃப்பில் போகலாம். ஸோ இதில் பிக்சர் டூல்பார், இமேஜ் மோட் இதெல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபில்டர், இமேஜ் ஃபில்டர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டாக்குமெண்ட்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த டிஃபால்ட் மோடில் முதல்ல பார்த்தலாம், அதுக்கப்புறம் ஃபில்டர் மோட் போகலாம். ஸோ டிஃபால்ட் மோடில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபோர் மோட்ஸ் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக நமக்கு இது மாதிரி கலர்ஸ் கிடைக்கும். க்ரே ஸ்கேல் கொடுத்தோன்னா ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் நமக்கு இமேஜ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட். லாஸ்ட் மெத்தட் வாட்டர் மார்க். ஸோ வாட்டர் மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பேக்ரவுண்டோட பிளெண்டாக இருக்கும். அண்ட் டிஃபால்ட் கொடுத்தீங்கன்னா நார்மல் மோடுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா க்ராப் இமேஜ். ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்ராப் பண்ணிக்கலாம். வெர்டிக்கல். ஸோ அதுக்கப்புறமேட்டா ஹரிசாண்டலாக ஃப்ளிப் பண்ணுறது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரொட்டேட் பண்ணுறது. அதுக்கப்புறமேட்டா ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஃபுல்லாகவே ரொட்டேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் டிரான்ஸ்பரன்சிக்கு நீங்கள் வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ண அது பேக்ரவுண்டோட பிளெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்பரன்சி. நான் 0ல் வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு கலர் டூல்பார். ஸோ இந்த கலர் டூல்பாரில் வந்து பார்த்தோம்னா ரெட் கலர் இன்க்ரீஸ் பண்ண அதோட ரெட் கலரோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் க்ரீன் கலர் இன்க்ரீஸ் பண்ண க்ரீன் கலரோட டாமினேஷன் அதிகமாக தெரியும். இப்போ பார்க்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணிக்குமோ அந்தளவுக்கு க்ரீனோட எஃபெக்ட் அதிகமாக தெரியும். நெக்ஸ்ட் ப்ளூ கலர் இன்க்ரீஸ் பண்ண அதோட ப்ளூ கலரோட டாமினேட் அதிகமாக தெரியும். ஸோ அதுக்காக ஆர்ஜிபி கலர்ஸ். ஸோ இந்த ஆர்ஜிபி கலர்ஸ் தான் எல்லா கலர்ஸ்க்கான பேஸ் கலர். ஸோ அதனால் ஆர்ஜிபி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமேட்டா கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு கான்ட்ராக்டாக இருக்குன்ட்டு. ஸோ அதோட கான்ட்ராக்டை இன்க்ரீஸ் பண்ணுறது.
அதுக்கப்புறம் அதோட சேச்சுரேஷன் காமா வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ரொம்ப எல்லாமே அதை நம்ம கொடுத்த எல்லாமே அப்ளை பண்ணும். அதாவது பிரைட்னஸ்ஸு, அதுக்கப்புறமே கான்ட்ராக்ட் எல்லாமே பிளெண்ட் பண்ணி நமக்கு கொடுக்குறது தான் காமா. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா கலர் டூல்பாரோட ஆப்ஷன்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிக்சர் டூல்பார், அதாவது ஃபில்டர் டூல்பார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா இன்வெர்ட். இது கிளிக் பண்ணும்போது நமக்கு இன்வெர்ட் இமேஜ் தான் வரும். ஸோ நெகட்டிவ் இமேஜ் பார்க்குறோம் இல்லையா, ஸோ அந்த இமேஜ் வரும். ஸோ இதை வந்து நம்ம நார்மல் மோடுக்கு போகணும்னா Ctrl+Z கொடுத்துங்க, அண்டு ஆப்ஷன் கொடுங்க. ஸோ நார்மல் மோடுக்கு வந்துடும். செகண்ட் வந்து ஸ்மூத் ஆப்ஷன். ஸோ ஸ்மூத்தில் வந்து நீங்கள் கலர்ஸ், இந்த ஸ்மூத் ரேடியஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண அதோட இமேஜோட ஸ்மூத்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் ஸ்மூத். ஓகேவா. ஸோ நம்ம இதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா Ctrl+Z கொடுங்க, நார்மல் இமேஜ்க்கு வந்துடும். நெக்ஸ்ட் ஷார்பன். ஸோ ஷார்பன் சொல்லும்போது கிளியராக இருக்கும், ஒவ்வொரு கான்ட்ராக்ஸ்ட்டும் உங்களுக்கு கிளியராக தெரியும். பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், எந்த அளவுக்கு கிளியராக நம்மளோட அந்த பெட்டல்ஸ் எல்லாமே, லீவ்ஸ் எல்லாமே கிளியராக தெரியுதுன்றது. அதுக்கப்புறம் Ctrl+Z கொடுங்க, நார்மல் மோடுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிமூவ் நாய்ஸ். ஆக்சுவலி ரிமூவ் நாய்ஸ் வந்து பார்த்தோம்னா வீடியோஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஏதாவது ஒரு பிக்சலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ரிமூவ் நாய்ஸோட ஆப்ஷன். Ctrl+Z கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சோலரைசேஷன். சோலரைசேஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா த்ரெஷோல்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட சோர்ஸ் வேல்யூவும் அதிகமாகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா சோலரைசேஷன். ஸோ ப்ரிவியூமே கூட நமக்கு தெரியும், சோலரைசேஷனில் ப்ரிவியூ நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண அந்த ப்ளூ கலர் வேல்யூ அதிகமாகும், டிக்ரீஸ் பண்ண ஸோ இது மாதிரி உங்களுக்கு வியூ கிடைக்கும். ஸோ இது வந்து சோலரைசேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஏஜிங். ஸோ வயசான மாதிரி எப்படி இருக்கும், ஓல்டே ஃபோட்டோஸ் எஃபெக்ட் எப்படி இருக்குமோ அது மாதிரி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து ஏஜிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா போஸ்டரைஸ். ஸோ போஸ்டரைஸில் போஸ்டர் கலர்ஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் போஸ்டர் கலர்ஸ், அதுக்கான எஃபெக்ட். அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணலாம், ஓகே நெக்ஸ்ட் பாப் ஆர்ட். ஸோ பாப் ஆர்ட்டோட இமேஜ் இப்படி தான் நமக்கு வரும். மறுபடியும் பாப் ஆர்ட் கொடுக்கலாம். ஸோ வேறு மாதிரி கொடுக்கும். பாப் ஆர்ட் நீங்கள் வந்து கொடுக்க ஒவ்வொரு மாதிரியான இமேஜஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாப் ஆர்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சார்கோல் ஸ்கெட்ச். ஸோ சார்கோல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்கெட்ச் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி கன்வெர்ட் ஆகிடும் உங்கள் இமேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரிலீஃப். ஸோ ரிலீஃபில் வந்து நம்ம லைட் சோர்ஸ் எங்கே வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணி அதோடைய ப்ரிவியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள். ஸோ எந்த பக்கம் நம்ம லைட் சோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த பக்கம் நமக்கு ஃப்ரிண்ட்டு வந்து அதிகமாக தெரியும், பிரிண்ட். ஓகேவா. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சைடு நீங்கள் சோர்ஸ் கொடுத்து நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மொசாய்க். ஸோ மொசாய்க்கில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பிக்சல்ஸ் கொடுத்துட்டு நம்ம வியூ பண்ணி பார்க்குறோம். ஸோ இது மாதிரி கொடுக்கும்போது நமக்கு பிளர் இமேஜ், அதோட பிக்சல்ஸ் வந்து ரொம்ப பிளெண்ட் ஆகி நமக்கு வரும், அதுதான். ஸோ பிக்சல் என்லார்ஜ் பண்ணி பிளெண்ட் பண்ணி நம்ம வியூ பண்ணி பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஃபில்டர் டூல்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் இன்னொரு தடவை பார்க்கலாம். ஸோ இன்வெர்ட் அப்படின்னா இன்வெர்ட் த கலர் வேல்யூஸ் ஆஃப் த கலர்டு இமேஜ். ஸோ அதாவது கிரே ஸ்கேலில் நமக்கு கிடைக்கும். ஸ்மூத் வந்து பார்த்தோன்னா சாஃப்டன் த கான்ட்ராக்ட் ஆஃப் அன் இமேஜ். ஷார்ப்னு சொல்லும்போது இன்க்ரீஸ் த கான்ட்ராக்ட்ஸ் ஆஃப் அன் இமேஜ். ரிமூவ் நாய்ஸ்ன்னு சொல்லும்போது ரிமூவ் சிங்கிள் பிக்சல் ஃப்ரம் த இமேஜ். சோலரைசேஷன் பார்க்கும்போது யூஸ் இன் ஃபோட்டோகிராஃப்ஸ் டு ரிவர்ஸ் த டோன், அதாவது டார்க் அப்பியரன்ஸ் லைட் அண்ட் லைட் அப்பியரன்ஸ் டார்க், அதாவது டார்க் கலரை வந்து லைட்டாகவும் லைட்டை வந்து டார்க்காகவும் மாற்றும். ஏஜிங் பண்ணும்போது simulate the effect of time on picture on clicking it another dialog box open. ஸோ இது வந்து ஏஜிங், அதாவது ஓல்டு பிக்சர் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் போஸ்டரைஸ் மேக்ஸ் அ பிக்சர் அப்பியர் லைக் பெயிண்டிங் பை ரெடியூசிங் கலர்ஸ் இன் த இமேஜ். ஸோ பெயிண்டிங் லுக்கில் கிடைக்கும் போஸ்டர். சார்கோல் ஸ்கெட்ச் அப்படிங்கும்போது சேஞ்சஸ் த இமேஜஸ் சார்கோல் ஸ்கெட்ச். அப்புறம் ரிலீஃப் adjust light source to create shadow using dialog boxes. And then mosaic joins group of pixels into a single area of one color. ஸோ இது மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலான்னா
ஃபில்டர் டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இமேஜஸை வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா ரீசைசிங் ஆன் இமேஜ். ஸோ எப்படி வந்து நம்ம ரீசைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம டாக்குமெண்ட்குள்ளே போகலாம். ஒரு பிக்சர் நம்ம இன்சர்ட் பண்ண உடனே நமக்கு தெரியும் இங்கே ஹேண்டில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக எத்தனை ஹேண்டில் இருக்குன்னா 8 ஹேண்டில்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஹேண்டிலில் சென்டரில் இருக்கிற ஹேண்டில்ஸை நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது பார்த்தோம்னா அதோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ சைஸ் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது அதோட ஹைட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறது ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சைடு மிடில் ஹேண்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா இந்த ஹேண்டிலை கிளிக் பண்ணும்போது அதோட சைஸ் வந்து பார்த்தோம்னா வித் பிரெத் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? பிரெத் வந்து டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் இங்கே இதை நம்ம கிளிக் பண்ணோம், இந்த சைடு இந்த மிடில் ஹேண்டில் கிளிக் பண்ணால் அதோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இதே கார்னர் ஹேண்டில் கிளிக் பண்ணால் போத் ஹைட் அண்ட் பிரெத் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ரீசைசிங் ஆன் இமேஜ். நெக்ஸ்ட் பார்க்கலாம் டெலிட்டிங் ஆன் இமேஜ். ஸோ அந்த இமேஜை நம்ம எப்படி டெலிட் பண்ணோம்னா, இது ஆல்ரெடி செலக்ட் தான் இருக்குது. செலக்ட் ஆகும்போது இந்த மாதிரி 8 ஹேண்டில்ஸ் கிடைக்கும். ஸோ செலக்ட் ஆகும்போது உங்கள் கீபோர்டில் டெலிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து டெலிட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ட்ராயிங் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ ட்ராயிங் ஆப்ஜெக்ட் வந்து அதாவது இஃப் யூ நீட் டு ட்ரா அ ஃப்ளோ சார்ட் ஆர் அ கால் அவுட் பாக்ஸ் இன் யூர் டாக்குமெண்ட், LibreOffice Writer provides the feature of drawing tools for such work. So set of drawing tools available in Writers are easy to use and helps in creating good quality design diagram and drawings. Once you create the drawings, you can directly place it in the document. These diagrams can also be copied or imported in another packages also. So இந்த drawing tools நம்ம எப்படி enable பண்ணுறது அப்படின்னா, வியூவில் போயிட்டு டூல் பாக்ஸில் போயிட்டு drawingன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். ஸோ பார்த்தலாம். ஸோ இதுதான் நம்மளோட டாக்குமெண்டேஷன். இந்த டாக்குமெண்ட்டில் எப்படி வந்து நம்ம drawing tool வந்து இன்சர்ட் பண்ணுறது. ஸோ வியூவில் போயிட்டு டூல் பாக்ஸில் drawing, இந்த drawing ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நமக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா drawing tools எல்லாமே நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தேவையான drawing tool பாக்ஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து செலக்ட், செகண்ட் வந்து பார்த்தோம்னா இன்சர்ட் லைன், தேர்ட் லைன்ஸ் அண்ட் ஏரோஸ், ஃபோர்த் வந்து கர்வ் லைன்ஸ், ஃபிஃப்த்து வந்து கர்வ், சிக்ஸ்த் வந்து பாலிகன், செவன்த் வந்து ரெக்டாங்கிள், எயித் வந்து ரெக்டாங்கிள் வித் ரவுண்டட், நெக்ஸ்ட்டு ஸ்கொயர், அதுக்கப்புறம் ஓவல், அகைன் சர்க்கிள், அதுக்கப்புறமேட்டா ஐசோஸ்கேல்ஸ் ட்ரையாங்கிள், அதுக்கப்புறமேட்டா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதுக்கப்புறமேட்டா பேசிக் ஷேப்ஸ் இருக்குது. அது கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய இருக்கும், அந்த பேசிக் ஷேப்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் சிம்பிள்ஸ் இருக்குது, சிம்பிள்ஸுமே நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும், எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டா ஏரோ, அதுலேயுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏரோஸ் இருக்கும், ஸோ அதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டார்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும், நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கால்அவுட்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும், அதுலேருந்து நம்ம எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃப்ளோ சார்ட்டுக்கு நம்ம தேவையான எல்லா டயக்ராம்ஸும் அதில் இருக்கும், நம்ம அதுலேருந்து ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கால்அவுட்ஸ், அதுக்கப்புறமேட்டா டெக்ஸ்ட் பாக்ஸஸ், அண்ட் தென் ஃபாண்ட் ஒர்க், பாயிண்ட்ஸ் அண்ட் டாகிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அது எல்லாமே நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இதுதான் அது எல்லாமே. ஸோ செலக்ட், இன்சர்ட் லைன், லைன்ஸ் அண்ட் ஏரோஸ், கர்வ்ஸ் அண்ட் பாலிகன்ஸ், curve, polygon, rectangle and round, square, ellipse, circle, isosceles triangle, right angle triangle, basic shapes. இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய பேசிக் ஷேப்ஸ் இருக்குது, இதில் எது வேணுமோ நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சிம்பிள்ஸ் ஷேப்ஸ் நிறைய இருக்கும், அதில் நீங்கள் என்ன சிம்பிள்ஸ் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஏரோ, பிளாக் ஏரோஸ், இதுலையுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது, இதில் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ஸ் அண்ட் பேனர்ஸ், இதுலையுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, இது எது வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கால்அவுட்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃப்ளோ சார்ட்டுக்கு என்னென்ன தேவையோ அந்த சிம்பிள்ஸ்லாம் நிறைய இருக்குது, அதையும் நம்ம செலக்ட் பண்ணி டயக்ராம் வரையலாம். அதுக்கப்புறமேட்டா கால்அவுட்ஸ் இருக்குது, இன்சர்ட் பாக்ஸ் இருக்குது, இன்சர்ட் ஃபாண்ட் ஒர்க் இருக்குது, பாயிண்ட்ஸ் இருக்குது, அண்ட் தென் டாகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம், ட்ராயிங் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம முதல்ல அந்த ட்ராயிங்கை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல இது நம்மளோட டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஷேப்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் ரெக்டாங்கிள் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ ரெக்டாங்கிள் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய என்னென்ன வேணுமோ நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்கொயர், ellipse, circle, triangle, isolate triangle, right angle triangle. இப்போ எல்லாமே நம்ம பிக்சர்ஸ் மேலே இருக்கிற மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எல்லாமே நமக்கு இங்கே பிக்சர்ஸ் மேலே தான் நமக்கு ட்ரா ஆகுது. அதுக்கப்புறமேட்டா பேசிக் ஷேப்ஸில் வந்து உங்களுக்கு இன்னும் என்னென்ன வேணுமோ ஆக்டகன், ஹெக்ஸகன், ஸோ இது மாதிரி நம்ம பிக்சர்ஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஷேப்ஸ் இருக்குது, சிம்பிள்ஸ் அண்ட் ஷேப்ஸில் எது வேணுமோ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஏரோஸ் இருக்குது, ஸ்டார்ஸ், பேனர்ஸ், காலர்ஸ். ஸோ இதெல்லாமே நம்மளோட ட்ராயிங் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ட்ராயிங் ஆப்ஜெக்டை நம்ம எங்கே வேணால் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது, நன்னு இருக்குது, பேரலாக நம்ம இது பண்ணுறது, ஆப்டிமல், அப்புறம் பிஃபோர், அப்புறம் ஆஃப்டர், அப்புறம் த்ரூ. ஸோ இது மாதிரி என்னென்ன ஆப்ஷன் வேணுமோ நம்ம எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதில். ஸோ ஃபஸ்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் இப்போது நம்ம இன்சர்ட் பண்ணுறது பார்த்தோம். இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்க்கலாம். ஒரு ட்ராயிங்கோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம எப்படி மாற்றுறது. ஓகேவா? ஸோ இதுதான் நான் சூஸ் பண்ண ட்ராயிங் ஆப்ஜெக்ட். இந்த ட்ராயிங் ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன ஏரோ ஸ்டைலு, என்ன லைன் ஸ்டைலு, என்ன லைன் வித்து, அதோட கலர் என்ன, அதோட ஃபில் கலர் என்ன, எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுதான் அதோட ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸை நான் எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போது இந்த லைன் ஸ்டைலில் வந்து நம்ம மாற்ற போகிறோம். எனக்கு இந்த லைன் பதிலாக நான் டபுள் டேஷ் லைன் கொடுக்குறேன். டபுள் லைன் கொடுத்துட்டு கலர் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அதோட கலரை வந்து ரெட் கலர் கொடுக்குறேன். அப்போ தான் டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். அந்த டேஷ் கொடுத்தாலே அதோட கலர் வந்து இப்போ ரெட் கலர் கொடுத்துருக்கேன். ஃபில் கலருமே நம்ம மாற்ற போகிறேன். ஃபில் கலர் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா கோல்டு கலர் கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி அதோட ப்ராப்பர்ட்டியை நான் ஈஸியாக நான் என்ன பண்ணிக்கலாம்னா நான் மாற்றிக்கலாம். ஸோ ஃபில் கலர் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அந்த ஃபில் கலர் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து அதோட ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ணுறோம் நம்ம. ஓகேங்களா? அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம இப்போது சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை நீங்கள் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதோட ப்ராப்பர்ட்டிஸை தான் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் நம்ம ஈஸியாக நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணுறது. நெக்ஸ்ட் ரீசைசிங் அண்ட் குரூப்பிங் ஆப்ஜெக்ட். ஸோ ரீசைசிங் அண்ட் குரூப்பிங் சொல்கிறேன். ஸோ ரீசைசிங் அதே மாதிரி தான் நம்ம இந்த பிக்சரை செலக்ட் பண்ணோன்னே நமக்கு இந்த 8 ஹேண்டில்ஸ் கிடைக்கும். ஸோ இது மூலமாக நம்மளோட ஹைட்டோ இல்லை வித்தோ நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இதோட சென்டர் ஹேண்டிலை நம்ம கிளிக் பண்ணும்போது அதோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த மிடில் ஹேண்டிலை நம்ம கிளிக் பண்ணி இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். எது அப்படின்னா பிரெத் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கார்னர் ஹேண்டில் கிளிக் பண்ணும்போது நம்ம அதோட போத் ஹைட் அண்ட் வித்தை வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் ரீசைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஒரு ஆப்ஜெக்டை வந்து ட்ராயிங் ஆப்ஜெக்டோட ரீசைசிங். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து குரூப்பிங் பார்க்கலாம். குரூப்பிங்னா என்னென்னா இப்போ நான் ஒரு பிக்சர் ஒரு ட்ராயிங் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி நான் எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம்.
இப்போ இதே நான் இந்த 2 இமேஜும் நான் ஒன்றா செலக்ட் பண்ணி என்னால் மூவ் பண்ண முடியுமானா முடியாது. ரெண்டுமே ஒரே டைமில் என்னால் மூவ் பண்ண முடியாது. ஸோ 2 ஆப்ஜெக்ட்டும் என்னால் ஒரே டைமில் மூவ் பண்ண முடியும். அதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செலக்ட் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 2 ஆப்ஜெக்ட்டுமே நான் என்ன பண்ணுறேன்னா கிளிக் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 2 இமேஜும் நான் இப்போது செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டுமே ஒன்றா கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப் பண்ணுற ஆப்ஷனில் போயிட்டு நான் குரூப் பண்ணிட்டேன். இப்போது இந்த 2 இமேஜும் நான் ஒன்றா எங்கே வேணுனாலும் நான் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றா இருக்குது. ஓகேவா? ஸோ இது மூலமாக நான் மூவ் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் நான் மூவ் பண்ணிக்கலாம் அந்த இமேஜை. ஸோ 2 இமேஜும் ஒரே இமேஜாக நான் இப்போது கன்வெர்ட் பண்ணிட்டேன். இதுதான் வந்து பார்த்தோம்னா குரூப்பிங். ஓகேங்களா? ஸோ இது பேர் குரூப்பிங். இப்போ இல்லை அன்குரூப் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அன்குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த இமேஜ் வந்து தனியாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா குரூப்பிங் அண்ட் தென் அன்குரூப்பிங். ஸோ மறுபடியும் வேணுனாலும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இமேஜை கொண்டு வாங்க. இங்கே இருக்கிற செலக்ட் கீ யூஸ் பண்ணி 2 இமேஜும் நம்ம என்ன பண்ணுறோன்னா செலக்ட் பண்ணிக்கிறோம். 2 இமேஜும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் ஐ டூ செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்பிங். இப்போ 2 இமேஜும் ஒன்றா நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து குரூப்பிங். இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அன்குரூப் கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ இதுதான் குரூப்பிங் அண்ட் அன்குரூப்பிங். ஓகேங்களா? ஸோ குரூப்பிங் பண்ணிட்டோம், அன்குரூப்பிங்கும் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பொசிஷனிங் த இமேஜஸ். ஸோ அது பார்க்கலாம். ஸோ ஒரு இமேஜை நம்ம டாக்குமெண்ட்டில் பொசிஷன் பண்ணும்போது 4 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 4 செட்டிங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அரேஞ்ச்மெண்ட், ஆங்கரிங், அலைன்மெண்ட், டெக்ஸ்ட் ரேப்பிங். ஸோ அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, in overlapping object, arrangement determines the position of the current drawing with respect to other drawings or text. ஓகேவா? அதாவது ஒரு டாக்குமெண்ட்குள்ளே நம்மளோட இமேஜை எப்படி நம்ம வந்து பொசிஷன் பண்ணுறோம், அதாவது பிளேஸ் பண்ணுறோம் அந்த கரண்ட் டாக்குமெண்ட்குள்ளே, அதுதான். ஸோ நம்ம டாக்குமெண்ட்டில் வந்து பிளேஸ் பண்ணும்போது நமக்கு 4 ஆப்ஷன் வருது. ஒன்று வந்து bring to front, forward 1, பேக் 1, சென்ட் பேக் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ அதே தான் இப்போ நான் இங்கே ஒரு இமேஜை நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னோடய டாக்குமெண்ட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா இருங்க, இதுதான் bring to front, forward 1, பேக் 1, சென்ட் டு பேக். ஸோ அதுதானே? ஸோ எஸ், இதுதான். இந்த 4 ஆப்ஷன் தான் நம்மளோட அரேஞ்ச்மெண்ட்டுக்கான ஆப்ஷன். இப்போ இது கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் bring front கொடுக்கலாம். அதுக்கப்புறம் forward 1, பேக் 1, சென்ட் டு பேக். ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட்டுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஆங்கரிங். ஸோ ஆங்கரிங்கில் வந்து பார்த்தோம்னா இட் ஆக்ட் அஸ் அ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஃபார் அன் இமேஜ் ஆர் ட்ராயிங். ஸோ ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ண உடனே நமக்கு அந்த ஆங்கரிங் பாயிண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த இமேஜுங்களுக்கான ஆங்கரிங் பாயிண்ட். ஸோ இதுதான் அந்த ஆங்கரிங் பாயிண்ட். ஆங்கரிங் பாயிண்ட் ஒன்றும் இல்லை, ரெஃபரன்ஸ் டு த இமேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அலைன்மெண்ட். ஸோ அலைன்மெண்ட்ன்றது பார்க்கும்போது இட் அலோவ்ஸ் த வெர்டிக்கல் ஆர் ஹரிசாண்டல் பிளேஸ்மெண்ட் ஆஃப் த இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆங்கர். ஸோ அலைன்மெண்ட் சொல்லும்போது இங்கே இருக்கிற இந்த அலைன்மெண்ட்டு தான். ஸோ நார்மலாக லெஃப்ட்டு, ரைட்டு, சென்டர் அண்ட் ஜஸ்டிஃபை. ஸோ இதுதான் அதோட அலைன்மெண்ட். ஓகேவா? ஸோ லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட், இது எல்லாமே நம்ம அந்த இமேஜை வந்து அலைன்மெண்ட் பண்ணுறது நம்ம டாக்குமெண்ட்குள்ளே. நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் ரேப்பிங். இட் அலோவ்ஸ் த பிளேஸ்மெண்ட் ஆஃப் இமேஜ் இன் ரிலேஷன் டு த டெக்ஸ்ட். இமேஜை வந்து அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டுக்கும் அந்த இமேஜுக்கான ரிலேஷன் தான் டெக்ஸ்ட் ரேப்பிங். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா ரேப் ஆஃப், பேஜ் ரேப், ஆப்டிமல் பேஜ் ரேப், ரேப் லெஃப்ட், ரேப் ரைட், ரேப் த்ரூ. இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா டெக்ஸ்ட் ரேப்பிங்கான ஆப்ஷன்ஸ். ஸோ இங்கே இருக்க பாருங்கள், இதெல்லாமே டெக்ஸ்ட் ரேப்பிங்கான ஆப்ஷன் தான். நன்னு, பேரலல், ஆப்டிமல், பிஃபோரு, ஆஃப்டர் அண்ட் தென் பேஜ் த்ரூ, இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா டெக்ஸ்ட் ரேப்பிங்கான ஆப்ஷன். ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சாப்டர் 2 அதாவது இன்சர்ட்டிங் இமேஜ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
Thank you so much, dear students. Please subscribe my channel, like and share my videos, and thank you so much, dear students.